அன்பு பிராமண உள்ளங்களே, பிராமணர்கள் இந்தியாவிற்கு நுழைவதற்கு முன்னமேயே இன்னென்ன கடவுள்களை இன்னென்ன விதமாக வழிபட வேண்டும் என்று தமிழிலே சூத்திரங்கள் வகுத்து, ஆகமங்கள் வகுத்து, கோவில்கள் சமைத்து, அவைகளின்படி தமிழிலே நாடெங்கும் வழிபட்டு கொண்டு வந்த காரணத்தினால் சூத்திரங்கள் கண்டவர்கள் சூத்திரர்கள் என்ற காரண பெயர் கொண்டவர்களே. இந்த தமிழிலே என்பதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் தமிழ் மொழி மாத்திரம்தான் பேசப்பட்டு வந்தது. இப்பொழுது வடக்கிலே இந்தி திணிக்கிறார்களா பிராமணன் பேச்சு கேட்டு, அவர்களும் ஒரு காலத்தில் தமிழர்கள் தான். அதனால் இது நானே எல்லாம் சொல்லவில்லை, இது ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மேந்திரரும் எழுதியிருக்கிறார், தமிழ் மாத்திரம்தான் பேசப்பட்டு வந்தது. அப்படி பார்த்தீர்களா, நான் நன்கு யோசித்து பார்த்தால் ராமபிரானும் கண்ணபிரானும் கூட தமிழர்கள் தான், தமிழ் தான் பேசியிருக்கிறார். அதுதான் உண்மை. அதற்கு பிறகு நிறைய ஆராய்ச்சியில் ராமர் இங்கே தான் இருந்தவர், கிருஷ்ணர் இங்கே இந்த பக்கம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் நிறைய வருகிறது அதெல்லாம். ஆனால் நான் குருநாதர் சொல்வதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதை சொல்லுகிறேன், தமிழ் தான் பேசப்பட்டு வந்தது. அப்பொழுது பிராமணர்கள் அவர் என்ன சொல்கிறார், பிராமணர்கள் அங்கிருந்து வந்த பொழுது அவர்கள் ரிக்வேதத்தின் முதல் பகுதியை மாத்திரம் தான் எழுதி வைத்திருந்தார்கள். மீதி இருக்கிற ரிக்வேதத்தின் பின்பகுதியும் யஜூர், சாம, அதர்வண அதெல்லாம் இங்கு வந்த பிறகு அவர்கள் எழுதியது தானே அது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். அதனால் இப்போ இங்கே வந்தவொடனே எப்படி எழுதுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ கூட எப்படி ஆட்டை இன்னொருத்தனுடைய கருத்தை ஆட்டையை போட்டு அதை தனிதுன்றவன் பிராமணன். அவங்க இன்னும் இப்படியே இருக்கிறது நல்லதானால் இப்போ நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது பிராமணனை வைத்து முன்பு எப்படி இருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி அந்த சமயத்திலுமே இவர்கள் வெளியிலிருந்து நுழைந்தவர்கள் மிகவும் கெட்டெண்ணம் பிடித்தவர்கள் பிராமணர். அவர்களால் ஒரு ஆதி சமய இருக்கிற ஒரு நாட்டில் நுழைகிறார்கள் என்றால் அந்த சமயம் அங்கு அந்த நாடும் அந்த அமைப்பும் தனக்கு ஆதரவு தருகிறது என்றால் அதன் மீது நன்றியாக இருக்க வேண்டும் என்ற நன்றி சிந்தனை இல்லாத நன்றி கெட்டவர்கள் வரும். அவர்கள் தன்னை வசதியாக வைத்துக் கொள்வதற்காக அந்த மக்களை எல்லாம் ஏமாளிகளாகவும் முட்டாள்களாகவும் எண்ணிக்கொண்டு அவர்கள் எப்படியெல்லாம் ஏமாற்று திறமை இதையெல்லாம் செய்து விளையாடுகிறவன் தான் பிராமணன். இங்கு மட்டும் இவர்கள் இல்லை, யுத்த சமயத்தில் இப்படி தான் செய்தார்கள். அங்கு விளையாடி அந்த இடத்துல அந்த வஞ்சக விளையாட்டு என்பதனால் அது உடனடியாக தெரியாது. உடனடியாக திருப்பின கூட அன்பர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க, உடனே வழி விடு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அப்புறம் அது வழி விடுன்னா வழி விட்டுறான், உடனே அவன் வேலையை முடிச்சுன்னு போயினார். இதெல்லாம் சின்ன சின்ன சண்டைங்க அவனோடு ஒப்பிடும்போது. அவன் பார்த்தீங்கன்னா அவன் வஞ்சகன் அவன். அதனால் அந்த மாதிரி வஞ்சக விளையாட்டில் எல்லா ஆதி சமய மக்களுமே ஆதி குடிகளுமே ஏமாளியர்களாக தான் இருக்கிறார்கள். ஏன்னா அவர்களை அந்த சமயம் எப்படி வளர்க்கிறது என்று சொன்னால், விருந்தோம்பல் செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பால் நல்விருந்து வானத்தவர்க்கு, விருந்தினரை நீ கடவுளைப் போல எண்ணி வைப்பார். அப்போ உண்மையான பெண் என்ன பண்ணுவாள்னா, அந்த வந்த விருந்தினர்களை உபசரித்து விட்டு அவர்கள் செல்விருந்து அங்கேருந்து அவங்க கிளம்பி போகும்பொழுது அடுத்து அந்த விருந்தினர் வருவாங்கன்ட்டு ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருப்பாளாம். இவங்க வேற வந்துட்டானுங்க அப்படின்னு எண்ணாமல் இந்த குணம் கொண்டவள் தான் உண்மையான நல்ல பெண்மணின்லாம் இருக்கிறது. அப்போது அந்த விருந்தவள் இவங்களும் அது சமஸ்கிருதத்தில் அதித்தி தேவோ பவ அப்படின்னு வச்சு விருந்தினரை தெய்வத்துக்கு சமமாக வச்சு, அப்போ இந்த குடிகளை இப்படி தான் வளர்த்து வச்சிருப்பார்கள். அந்த ஆதி குடிகளை சேர்ந்த ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரும். அப்போ இவன் வரும்பொழுது இவனையும் அதே விருந்தோம்பலால் அவனுக்கு எல்லா சௌகரியம் செய்து கொடுத்து எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவன் வஞ்சகன். இவன் இந்த ஒரு குழு மட்டும் மிகவும் வித்தியாசமான ஒரு இனம். இதையும் இயற்கை தான் படைத்து அனுப்புகிறது அங்கங்கே. அது ஏன் அனுப்புதுன்னா எனக்கு தெரியாது, அனுப்புது. அவனுக்கு உடனே விருந்தோ அச்சிச்சி தேவபோ நான் தெய்வத்துக்கு சம ஜாகிரதை வரும் உள்ளோட சாபம் விட்ருவான். அப்படி வந்துடுறான் மெதுவாக, புரியுதா? அப்புறம் வந்த உடனே அவ்வளோதான், அவன் அதித்தி தேவபோ உண்மையிலேயே தெய்வமாக ஆயிடுறான். ஆமாம். அப்போ தெய்வத்தை மீட்டிங் எல்லாம் பால் அபிஷேகம் நெய் அபிஷேகம் பண்ணி தாங்கி பிடிச்சாக வேண்டியதாக இருக்கிறது. உடனே அந்த தெய்வம் என்ன பண்ணுது, எல்லா ஏமாற்றி வேலையும் செய்யுது. இது ஒரு தெய்வம். இவங்க பிராமண தெய்வம்ன்றது அது ஒரு விசித்திரமான தெய்வம். தேவரணையர் இவர்கள் இல்லையா, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இவர்கள் தேவரணையர் இவர்கள் சொல்லிட்டு, தேவர்கள் கிடையாது, தேவர் அணையர், தேவரை போன்றவர்கள் இவர்கள் திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, அதே போல் அந்த வேலையை இவர்கள் செய்வார்கள். செய்வதனால
அது எல்லா சமயமே கெட்டு குடிச்சு வரும். எப்படி கெட்டு குடிச்சு வரும்னா, உடனடியாக துடுக்குன்னு இன்றைக்கி கெட்டு நாளைக்கே குடிச்சு வராது. மெது மெதுவாக கெட்டுது. அதுதான் உங்களுக்கு பல வகுப்பில் நீங்கள் கலந்து விட்டு உங்களுக்கு புரியும் நிறைய. அது எப்படி யூத சமயத்திலே நுழைகிறார்கள். இவங்க வேலையே என்னன்னா, அந்த சாமர்த்தியமான புழுகு, அப்படி புழுவை அந்த ஆழங்குடியில் ஏமாந்து தீரணும். அதில் இருக்கிற அறிவாளிகள் சொல்கிறத எடுத்துக்காமல் இவங்க உடான்ஸ் எடுத்துக்கிற மாதிரி பண்ணி விட்ருவோம். அப்போ அந்த அதிகார மையங்களை ராஜாங்களெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க மூலமாக முதல்ல அவங்கள ஏமாற்றி ஒத்துக்க வச்சோன்னா அப்புறம் ராஜாவே ஒத்துக்கினாரு இல்லையா? ஏதோ பழமொழி கூட இருக்குது, எதா ராஜா ததா பிரஜா, மன்னன் வழி மக்களை வழி எல்லாம் இருக்குது. அதை போல் அந்த மன்னனை ஏமாற்றி திருப்பிக்கினா போதும், அந்த மொத்த மக்களையும் அவங்க திருப்பி. அந்த மாதிரியான எல்லா யுக்தியும் கிட்டே இருக்கும். பாமர மக்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அதில் இவங்க பண்ணுற வேலை தான். இப்போ கூட பார்ப்பனன் என்ன சொல்கிறான், யாரோ ஒருத்தர் சொன்னார், பார்ப்பனன் அவன் இவன் கூட நான் சொல்கிறது இல்லை. அவன் சொல்கிறானப்பா, நாடார் பையன் வந்தான் போனான்றான்ல, அவன் மட்டும் உன்னை நாடார் சமூகத்தில் மதிப்பாக பேசுகிறான். நாடார் பையன் அப்படின்னா அவன் இவன். அப்புறம் எங்கள் அப்பா ஒரு நாடார் பையன் நாடார் ஒருத்தன் இங்கே அகராவரத்தூர் நடந்தான், அவனை உதவுதான் வச்சு தெரிச்சுனார். அது பெருமையாக வேறு சொல்கிறான். மூடர்கள் இவர்கள். அரவிந்த் அன்னை சொல்கிற மாதிரி மூடர்களை பேச விடுன்னுவாங்க. அப்போ அவங்களுடைய முட்டாள்தனத்தை அவங்க அறிவாளித்தனம் மாதிரி அவனே பேசி சமுதாயத்தை தன் மூடன்ற தெரியப்படுத்தி பண்ணுறாங்க அரவிந்தர் அண்ணன். அந்த மாதிரி சொல்கிறான். அவன் இவன்றான் அட்சித்தது இந்த காலத்தில் அவனை போய் அப்படியே மரியாதை கொடுக்கணுமா? அதுதான் அந்த இடத்துல விளையாடும். இப்போது அவன் உன்னை அவன் இவன்னுவான், நீ நான் நல்லவன் அவருன்னு தான் சொல்லுவேன். அப்போ பாரு, நீ அவருன்ற அவன்றான், நீ அவருன்ற நீ அவன்றான். அதை தான் நான் சொல்ல வரேன். அது மேல் ஃபீமேல் ப்ளக்கு கனெக்ஷன் கொடுக்குறாங்கல்ல, இதில் சந்து இருக்கும், அதில் பின் இருக்கும், சொருன்னா கரெக்டாக கனெக்ஷன். அதை போல் இந்த பிராமணர்களுடைய விளையாட்டு. இதை போல் நீ அவன் உன்னை இழிவுபடுத்துவான், நீ பதிலுக்கு அவனை இழிவுபடுத்த மாட்டேன். அப்போ கரெக்டாக அந்த இழிவு நியாயமானது தான் நீ ஏற்றுக்கிறதாகவும், அவனை இழிவுபடுத்தா மரியாதைக்குரிய இடத்துல இருக்கிறதாகவும் அந்த ட்ராமா அப்படியே திருப்பி அந்த சமுதாயத்தை நிலைநிறுத்திடுவோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. நான் சொல்கிறது 1-2. இந்த மாதிரி ஒரு பிராமணன் அவனுடைய ஒரு வாழ்க்கையில் அவன் விளையாடுற வஞ்சக விளையாட்டு அவ்வளோ இருக்கும். அப்போது 1 கோடி பிராமணன் இல்லையா, 3 கோடிக்கு மேலே இருக்கிறானுங்க பொழுது, அதில் ஒரு ஃபேமிலிக்கு 3 பேர்னு வச்சுக்கினா கூட 1 கோடி பிராமணன் அவனுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவன் விளையாடுற வஞ்சக விளையாட்டு கணக்கு போடுங்க. அப்போது அந்த 1 கோடி பிராமணன் 5 தலைமுறை 10 தலைமுறையாக விளையாடுறான், 2000 வருஷம் விளையாடுறான். பர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டுனா எங்கேயோ இவ்வளோ பெருசாக. அதுதான் பிராமண வஞ்சக டம்ப் பண்ணிடுறது போட்டு நம்ம ஜனங்கள். அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு பார்ப்பனை ஒரு வஞ்சகம் விளையாடினான்னா அது பின்னால் 2 தலைமுறைக்கு பின்னால் வர பார்ப்பனை அதை புரிஞ்சுப்பான், இவன் இந்த வஞ்சகத்துக்காக தான் விளையாடிக்கிறான்னு அதை அவமானு எடுத்துன்னு போவோம் அப்படியே தொடர்ந்து. அதுமாதிரி வடக்கில் ஒரு பார்ப்பனை அது பெரியவர் கூட ஏதோ சொல்லிடுறாரு போகுது, தெற்கில் ஒரு பார்ப்போம் நடிச்சா வடக்கில் இருக்கிற பார்ப்போம் வடக்கு வலிக்கும்ன்ட்டு ஏதோ சொல்லிக்கிறாரு போகுது. எனக்கு தெரியல, நான் பெரியவரெல்லாம் ரொம்ப உபயோகப்படுத்தலை. ஏன்னா இவன் காத்துனுறானுங்க, இவன் பெரிய ஆள் அப்படின்றதுக்கு. இவன் கிறிஸ்டியன் கிட்ட காசு வாங்கின்னு எல்லோரும் கிறிஸ்டியனாக மாற்றுறான் அப்படின்றதுக்கு. இதெல்லாம் அது தான் சொல்கிற தான் போகிற பழியில் ஒரு உண்மை இருக்கணுமே, ஒரு 10% உண்மை 2 பேர் கவலையே பட மாட்டான். அதான் பிராமணன். மொத்தம் போட்டு துப்புன்னு அடி, ஒரு 100 பழியை துப்புன்னு போடு என்ன, அதில் இதான் 1-2 அது நிற்கும்ல, அந்த பழியை வச்சு காந்தியாகவே இருந்தாலும் அவனை பிஷ்குன்னு சுட்டு கொண்டுடு. சரியா போச்சா? இதுதான் இவங்க. அது காந்தியை சுட்டு கொண்டு எனக்கு ஞாபகம் வருது. காந்தி பெரியவர் இந்த காந்தியை சுடுறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணார் போகுது. அது எங்கள் ரெக்கார்டில் இல்லை. ஆனால் காந்தி அரிஜன ஆலய நுழைய போராட்டம் வரும்போது அவர் கடுமையாக அவர் உட்கார வச்சு வாக்குவாதம் பண்ணாருன்னு சொன்னாங்க. இது ஒரு விதம், நீங்கள் வன்முறை சத்தியாகிரகன்றீங்க, வன்முறை இல்லை, இது ஒரு வன்முறை தான், வலிமையாக நீங்கள் வேணுன்ட்டு கோயிலில் போடுறது இதெல்லாம் காந்தி பேர் சொன்னாராம். அப்புறம் அதெல்லாம் கேட்டு வெறுத்து போய் அவர் மதியம் சாப்பிட சொல்லிக்கிறாங்க, இல்லை வானான்ட்டு வந்துட்டுக்கிறார். அப்போ நான் படித்த தகவல் வரைக்கும் அதை அவர் பெரியவர்கிட்ட பேசிட்டு எனக்கு சாப்பிட்டா மாதிரி திருப்தியாக இருக்குதுன்னு சொன்னாருன்னு இப்படி கொண்டு வராங்க. ஒரு விஷயத்தை எந்த ஒரு உண்மை பொருளையும் எதிர்பொருளாய் மாற்றி சொல்லும் சிந்தை தீய பிராமணர்னு நான் எழுதி வச்சுக்கிறேன்.
அந்த ஒரு ஆக்சுவலாக என்னவா இருக்குது. ஆனால் நான் இவ்வளோ நாள் நான் படித்தது வரைக்கும் ஓஹோ இவர் காஞ்சிபுரம் மதிப்பு வச்சு தரப்போகுது, அதனால் அவர்கிட்ட பேசிட்டு அந்த நேரம் தவறிச்சு இருந்தாலும் அவர்கிட்ட பேசுனது எனக்கு திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடாம வந்துட்டார் போல இவ்வளோ நாள் நினச்சின்னு இருக்கா. அப்புறம் இந்த யூடியூப்பில் நிறைய வீடியோலாம் போடும்போது அதில் ஒருத்தர் சொல்கிறார், இந்த மாதிரி அவர் காஞ்சிபுரம் இப்படி ஆர்கியூ பண்ணார், அர்ஜுனன் கோயில் நுழையிறதுக்கு நீங்கள் பண்ணக்கூடாது சொல்லிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறது அது ஒரு விதமான வன்முறை அப்படிலாம் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணார். அதனால் அவர் வெறுத்து போய் சாப்பிட சொன்னால் இல்லை பரவாயில்ல விட்டார். எப்படி இருக்குது பற்றியா, 63 வயசு முடிஞ்சு எனக்கு 64வது வயசு நடக்குது. தலைலாம் அதெல்லாம் 45 நரைச்சிடுச்சு, இப்போ பஞ்சான அரிக்குது, அது பரவாயில்ல. ஆனால் இவ்வளோ வருஷத்தில் இந்த 63 வயசு வரைக்கும் நான் இப்படி நினச்சின்னு இருக்கிறேன். எப்படி அதான் பார்ப்பேன். ஒன்றை வேறு ஒன்றா சமுதாயத்தில் சொல்லி வைக்கிறது, அப்புறம் உண்மை பார்த்தா இப்படி இருக்குது. இப்போ இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது. என்ன ஆகுது நம்ம ஜனங்க, அவங்க பேச்சு மூச்சு உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் புழுத்தாக பொய்யனுங்களாக இருக்கிறானுங்க. அதனால தான் அண்ணாமலையார் அவங்க பூஜையெல்லாம் இருக்கக்கூடாது, அவனுக்கு புழு விடுங்க சொல்லிட்டு அவங்களுக்கு கோயில் இருக்கக்கூடாது, பூஜையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். ரகுநாத்துக்கு பிரம்மா தேவன் மேலே பழிய போட்டான். பிரம்மா தான் புழிக்கிட்டாரு, பிரம்மா சாபம் வாங்கிட்டான், தப்பிச்சிட்டானுங்க பற்றியா. பிரம்மா பாவம் பக்கன்னு புழிக்கிறார். நம்ம அவர் நாகில் சரஸ்வதிக்கிறாங்க. பெருமாளுக்கு பாதி நெஞ்சில் லக்ஷ்மி தேவிக்கிறாங்க, சிவபெருமானோட பாதி மாதுரபாகன், அவருக்கு நாகில் சரஸ்வதி இருக்கிறாங்க. பெருமாள் பிரம்மாவுக்கு அவர் தான் புள்ளிவிட்டான் போட்டான் பற்றியா, அதான் பாப்பற புழுவோம். எவ்வளோ யோசிச்சு ஒரு செகண்டில் மாற்றி திருப்பிட்டான் பாரு, திருப்பி ஜம்முன்னு ஓடுது. இப்போ இவனுங்களை தான் செய்யறது, நான் இங்கே போனால் அங்கே இடிக்குது. அப்புறம் காஞ்சி பெரியவர் அப்புறம் தான் நான் கெஸ் பண்ணேன், இவங்கெல்லாம் காந்தியை தீர்த்து கட்டுறதுக்கு இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாங்க. இவருக்கு ரொம்ப பவர் இல்லை, அதனால் காந்திக்கு துர்மரணம் ஏற்பட கடவுதுன்னு ஆசீர்வாதம் பண்ணியிருப்பார் போது அவர் ஆசீர்வாத பலன் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி, எல்லா காந்தி இங்கே துர்மரணம். அப்புறம் தான் எனக்கு பிடிச்சிது, ஓஹோ அவர் மகாத்மா காந்திக்கு இது டிக் பண்ண போய் அவர் தான் ஆற்றல் உள்ளவராச்சே, மகா பெரியவராச்சே, அச்சுது மாதிரி எல்லா காந்தியுமே இருக்கலாம். இது ஒரு பக்கம். ஒரு சப்ஜெக்ட் பேசணுன்னு இன்னொரு சப்ஜெக்டில் அப்படியே கூடாது. அதனால் இந்த மாதிரி இருக்கிற ஒரு குழு இப்போ இது கருவறையில் நுழைஞ்சு பூஜை பண்ணலாமா? அப்போ தான் திருமூலர் ஒருத்தர் தான் பண்ணக்கூடாது, பார்ப்பனன் கருவறை பூஜை செய்யக்கூடாது. ஆனால் யாரை வச்சு நுழைவான், ராஜாவை ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி அப்படி நுழைவாங்க. பிரம்மேந்திரர் பிராமணராக இருந்தாலும் நான் ஜாதியின் அடிமை இல்லை உண்மையின் அடிமைன்னு அவர் பச்சையாக எழுதிட்டார். அந்த காலத்தில் பிராமணர்கள் தங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக தங்கள் சாதியிலிருந்து அழகான பெண்களை தேர்ந்தெடுத்து ராஜா கிட்ட அனுப்பி வைப்பார்கள். புரியுதா? அப்போ அதில் பெண்ணிடம் மயங்கி டிக்கெட் ராஜாங்க தான் இவங்களாம். படித்தோடனே திருமூலருக்கு தெரியாத பெரிய சித்தர் அவர். உடனே அவர் பார்ப்பனன் கருவறை போய் சென்றால் வேந்தருக்குள்ளே அழியும். அஞ்சு பட்சா கண்ணெறிய பார்க்குறமே, இதை விட நான் நிரூபணம் கேட்குறேன். அப்படி எழுதி வச்சு இதில் எழுதி வச்சு பத்திரத்தில் எழுதி வச்சு அச்சடிச்சு அதுவாக நேராக பார்க்குற சித்தர்னு வாக்கு ரொம்ப தெளிவாக பழிச்சிருக்குது. பார்ப்பன கருவறை பூஜை செய்யக்கூடாது, செய்தால் வேந்தருக்குள்ள அழியும், பொல்லா வியாதி வரும். அது கொரோனா போச்சு பற்றி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. கொரோனா வரதுக்கு முன்னால் நான் வேறு மாதிரி சொல்லியிருந்தேன், இதையே வேந்தருக்குளம் பொல்லா வியாதி அழியும்னு சொன்னார் பொழுதுன்னு. அப்புறம் பார்த்தா வேந்தருக்குளமும் அழிஞ்சிட்டு பொல்லா வியாதியும் கொரோனாவும் வந்து. அப்போ இவர் தொடர்ந்து செய்தால் பஞ்சம் வரும் அப்படின்னார். பார்கொண்ட நாட்டிற்கு பஞ்சமும் ஆமே. அதுவும் நான் சொல்லப்பா, சீர்கொண்ட நந்தி தெளிந்துரைத்தானே. நந்தி எனக்கு சொன்னார். நந்தியிடம் சீடனாக இருந்த நாதர் என்னும் சிவயோகி தான் திருமூலராக வரார், மூலன் உடம்புல பூந்து. அப்போ நந்தி எனக்கு சொன்னார். அப்போது கைலாயம் வரைக்கும் இவங்களுடைய மகத்துவம் ரொம்ப பிரசித்தமாக இருந்திருக்குது. நந்தி தேவர் சொல்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ நந்தி தேவர் நாதர் என்ன சிவகிட்ட சொல்லிக்கிறார், பார்ப்பன கௌரவ பூஜை செய்யக்கூடாது, செய்தால் இதெல்லாம் ஏற்படும்னு சொல்லிட்டு. அப்புறம் அது திருமூலர் அதை சொல்லி, நான் சொல்லலை, சீர்கொண்ட நந்தி தெளிந்துரைத்தானே. என்ன செய்வீங்க? இப்போ உண்மை தெரியுது, நானும் சொல்கிறேன். இப்போ நான் போராடுறாங்க தான் இவங்க எல்லாருமே. யாரும் இந்த பாயிண்ட்டை டச் பண்ணி போராடல. எல்லாரும் சம உரிமை, எல்லா மக்களும் சமம் தான், எல்லாரும் ஒன்று தான். ஒன்று
அப்போ திரும்ப என்ன அவங்க பார்ப்பன அல்லாதார் 2 பேருமே சமமாக பூஜை பண்ணணுன்ற நம்பி பொறுமையாக வரணும். வந்தவுடனே அவன் பார்ப்பன அல்லாதார கக்கூஸ் கழுவு விட்டு இவன் மட்டும் பூஜை பண்ணி காட்டி அந்த டெக்னிக்கெலாம் நடத்தும். அப்புறம் பஞ்சம் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாவது புத்தி வரும்பொழுது, அதனால தான் அவர் இருக்கார்ல வீரபிரமேந்திரர், அவர் சொன்னார் ஒரு காலத்தில் அவரை பார்ப்பன வெறுப்பேற்றுறாங்க. உடனே அகராரை பற்றி எரிய கடவுதுன்னு சொல்லுவார். பற்றி எரியுது. அப்புறம் ஆனால் அவங்க மன்னிப்பு கேட்ட உடனே அதுக்கப்புறம் அது அவியுது. அவர் கூட நான் பிராமணன் தான் நினச்சிருந்தேன். வீரபிரமேந்திரர் காலை இதெல்லாம் வச்சு அவர் சொன்னதெல்லாம் ஒன்று நடந்துன்னு வருதுன்னு அவரும் சொன்னார், பிராமணர்கள் பொருள் எடுத்து கொடுக்க சூத்திரர்கள் கருவறை பூஜை செய்கிற காலம் ஒன்று வருன்ட்டு போனார். புரியுதா? ஒருவேளை அப்போ வரும்போது எல்லாம் கெட்டு நொந்த உடனே அதுக்கப்புறம் ஒரு புத்தி வந்து செய்வானுங்க பொழுது. அதனால் அது 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 வரதுக்கான ஒரு காரணம் நம்ம கொடுக்கணும் இல்லையா? இதான் சொல்லிக்கிட்டே இருக்கணும், வேறு வழி கிடையாது. இது இருக்கிறது. இப்போ பிராமணரில் பார்த்தீங்கன்னா அக்கப்போர், நான் முன்பே சொன்னது போல் எனது வகுப்பில் 2 பிரிவுகளாக இப்போ நடத்தேன். ஒன்று பாப்பர அக்கப்போரை சொல்லியே ஆகணும், அடுத்தது கடவுளின் மேன்மையை சொல்லியே ஆகணும். இந்த பிறகு குருநாதரான பிரம்மேந்திரர் எனக்கு அதை தான் சொன்னார். நான் அப்போவே நான் பகவத்கீதையெல்லாம் எடுப்பேன் வகுப்பில் கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட. அதுக்கப்புறம் அண்ணனூர் போனோடனே அங்கே சொந்தக்காரங்க கிட்ட பசங்கள்லாம் சிவ பசங்கள்லாம் எடுப்பேன். அப்புறம் அதெல்லாம் நிறுத்த சொன்னார். நீ முதல்ல கடவுளை தெரிந்து அதற்கு பிறகு நீ பேசு. அப்போது எந்த ஸ்டேஜில் சொல்கிறாரு, உங்களால் நம்பவே முடியாது. எந்த ஸ்டேஜில் சொல்கிறாருன்னா, நான் சிதம்பரத்தில் படிச்சுன்னு இருக்கப்போ நடராஜர் அபிஷேகம் நடக்குது. இந்த நடராஜர் அபிஷேகம் வருஷத்தில் 6 முறை நடக்குதுன்ற தகவலும் தெரியாது, எதுவுமே தெரியாது எனக்கு. நடக்குது. அப்போ நான் வந்து ரூமில் 6 மணிக்கு இருக்கிறேன். திடீர்னு 6 மணிக்கு போய் சாயங்காலம் தூக்கம் வருது. 6 மணிக்கு போய் தூக்கம் வருதுன்னு அப்படியே தூங்குறேன். பார்த்தா கனவுல நடராஜருக்கு அபிஷேகமாக நடக்கிற மாதிரி கனவு. அதுக்கப்புறம் நம்ம கமல் சாமியும் இன்னொரு அன்பு ஜம்புலிங்கம் 2 பேரும் அவங்க வந்தோன்னே டக்குன்னு கண்ணை தர, என்ன நேர்த்தி படுத்துட்டீங்க, என்ன தெரில, 6 மணிக்கு போய் என்னமோ கோளாறு பொழுது உடம்புன்னு சொல்கிறேன். ஆனாலும் நல்ல விஷயந்தான். நான் என்னான்னு கேட்குறாங்க. படுத்தா நல்ல கனவு வந்தது. என்ன கனவுன்னா, நடராஜருக்கு பால் அபிஷேகம் தேனு பயிரம் எல்லாம் பார்த்தேன். நான் கனவுல நடக்கிற மாதிரி அப்படி ஒரு கனவு வந்தது. கனவுல சார் உண்மையிலேயே நடந்தது, நாங்கள் அங்கேருந்தா வரோம், இந்தாங்க பிரசாதம் கொடுத்தாங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் இருக்கிற எனக்கு தான் பிரம்மேந்திரர் சொல்கிறாரு, உனக்கே என்ன ஞானம் வரல, நீயே இன்னும் எதுக்கு வகுப்புலாம் எடுக்கிற, நிறுத்துன்னார். அதுதான் பிரம்மேந்திரர், அதான் குரு. புரியுதா? அப்போ அதுக்கு மேலே எவ்வளோ இருக்குது பாரு, போக வேண்டியது இவ்வளோ இருக்குது. அங்கேருந்து ஒரு நேராக ஒரு பாப்பா வரான், பிறக்கும் போதே புனிதமானவர்கள். அவனை சிரிக்கிறத அழுவுறத அவனை பார்த்து அவங்களுடைய அறியாமையை அப்படியே லட்டு பூந்தி அப்படின்றது. புரியுதா? அது பார்த்தா பேனை பீயாக இருக்கும். நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணதே கிடையாது, பீன்ற வார்த்தையெல்லாம். ஏன்னா ஒரு 2 வாட்டி தான் உபயோகப்படுத்திடும் போது, சாதாரண வாழ்க்கையில் கூட யூஸ் பண்ணதில்லை. இதெல்லாம் வேறு வழி கிடையாது, புரியணும் ஜனங்களுக்கு. அதை எடுத்து வந்து பாப்பாம் பேனதுன்னு ஒன்று, அதை எடுத்துன்னு வந்து லட்டு பூந்தி, அதை தாண்டினா பாவம். சாஸ்திரத்தை எழுதி வச்சுக்கிறாங்க, பிராமணன் பேணு வைத்தா அதை தாண்டிட்டாங்கன்னா அவனுக்கு பாவம் வரும். புரியுதா? என்னன்னு புரியுதா? அந்த காலத்தில் ஓப்பன் ஏர் லெட்ரின் தான். அவனுங்களுக்குன்னு ஒரு ஏரியா செகுலேட் பண்ணி அந்த பக்கம் யாரும் கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு அதை போட்டு அதை ஒரு சாஸ்திரமாக்கி வச்சுட்டான். அப்போ அவனதான் போக மாட்டான்ல, என்ன தாண்டா பாவம் வந்துடான், ஏன் அந்த பக்கம் போகிறேன். இது இந்த மாதிரி தான் அவனுக்கு சாஸ்திரமே, இந்த மாதிரி தான். அதே மாதிரி புழு எப்படி புழுவலாம் பார்த்தியா? அந்த பிரபு பார்த்தான்ற ஹரேராம் ஹரகிருஷ்ணன் அவன் சொல்கிறான், ஒன்று சூத்திரர்கள் அப்படி யூஸ் பண்ணிப்பான். பேர் நான் பிராமின் எல்லாருமே அவனுக்கு சூத்திரம் தான் பேசுவானுங்க. உண்மையாக அதுதான். ஆனால் யாரா போய் ரைஸ் பண்ண, நீ சத்திரியனா நீ சத்திரியா உன்ன சொல்லலை, நீ வைசிய உன்ன சொல்லலை அப்படின்னு அவனுக்கு தாஜா பண்ணுறது. ஆனால் சொல்கிறான், சூத்திரர்களெல்லாம் சூதரவாக தான் பேசுவான் யாராக இருந்தாலும். சூதரவாலாம் நாய்ங்க, அவங்கள மேய்க்கிறதுக்காக கடவுள் பிராமணரில் படைத்தான் பேசி சுற்றி வரும். புரியுதா? நான் பிராமணா நாய்ங்க, அவங்கள மேய்க்கிறதா கடவுள் படைச்சு. இது புது புழு இல்லை, இங்கே புது புழு இல்லை. அங்கே நுழையிறானுங்க யூத சமயத்தில். 2000 வருஷத்துக்கு முன்னாலே 3000 வருஷம் முன்னாலே நுழையிறானுங்க. நுழைஞ்ச உடனே அங்கேதான் விடமான்றான். இல்லை மோசேயினுடைய 10 கட்டளையில் தான் எங்களுடைய சாஸ்திரம். அது இல்லாமல் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் எல்லாம் இருக்குது இல்லையா? அந்த
பெரிய பிரபலமான அரசர் ராஜாங்க, அதே மாதிரி எலியா, எலிசா, தீர்க்கதரிசிகள், அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இருக்கு இல்லையா. கிங் டேவிடு, இதுதான் எங்களுக்கு நீங்கள் வெளியிலேருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி அங்கே தடுறான். இந்த இவனே கூட அப்போ பிறந்து புளிஞ்சிருப்போம், யார் கண்டா இல்லையா. எனக்கு அந்த டவுட்டுக்குது அடிக்கடி. பைபிளில் வந்து பிரதான ஆட்சியாளர்கள்லாம் சேர்ந்து இயேசுவை எப்படி கொலை செய்வது என்று சதித்திட்டம் தீட்டினார்கள்னு அங்கங்கே வரும் பைபிளில் வந்து நேருக்கு. இப்போ இந்த பிரதான ஆச்சாரியா இந்த காஞ்சிபுரம் கூட இருந்திருக்கலாம், அங்கே பிறந்து இயேசு கொண்டு இங்கே பிறந்து யாரை கொண்டான்னு யாருக்கு தெரியும். இதை மாதிரி இருக்கும் சில பேர் தலையெழுத்து அந்த மாதிரி பிறந்து பிரதான ஆச்சாரியானே பிடிச்சி ரகசியமாக கொலை பண்ணுற வேலையாக கூட இருக்குது. யாரு கண்டா அப்படியே மேலே தேரல, எனக்கு கடவுள் காமிச்சா, அந்த கடவுளுக்கு நான் நன்றி. அது தூக்கி விசிறி அடிச்சு அந்த வாயில் காப்பானது எனக்கு காமிச்சாங்க. நான் சொல்கிறேன் வெளிப்படியாக, இல்லைன்னா எனக்கே சந்தேகமாக இருக்கும் என்னத்துக்கு அவர் போய். இப்போ கூட சில பேர் பேசுகிறாங்க, எல்லாம் பேசிட்டு அப்புறம் இருந்தாலும் காஞ்சி பெரியவர் உள்ள தவசியம் ஒரு அப்படி இப்படின்றான். நம்ம தமிழ் ஆளுங்களே அப்படி பேசுனா நான் எப்படி அதை பேசுவேன்? எனக்கு அதனால தான் எனக்கு காமிச்சான் கடவுள். அதனால தான் உங்களுக்கு நான் பல பேருக்கு நான் சொல்ல வருவது, பிராமண எதிர்ப்புன்றத உங்களுக்கு அதை ஒரு பாதுகாப்பாக ஷீல்டாக வச்சுங்க, உங்களை வந்து தாக்காத அளவுக்கு. ஆனால் நீங்களே கடவுளை தெரிந்து கொண்டால் மாத்திரம்தான் நீங்களே உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியும். நேரடியாக கடவுளை தெரிந்து கொள்ள பாடுபடுங்கள். அப்போ தான் எனக்கு எப்படி இந்த உண்மைகள் வருகிறதோ. இப்போ நான் உட்காந்து கொஞ்சம் பெரிய தோரணோரா தேரலையா அதெல்லாம் பண்ணவே இல்லை. ஆனால் சட்டுன்னு அவர் விசிறி அடிக்கிறத அந்த ஒரு 10 செகண்ட் எனக்கு கடவுள் காமிச்சேன். நெடுன்னு இருக்குது. அது இன்னைக்கு ஏகாதசி இருக்குதோ சொல்கிறேன். அந்த வாயில் காப்பம் வந்து பார்த்தா அது ரொம்ப நெடுங்குது. இவர் அதுக்கு முன்னாலே துண்டாங்கிறார். இவருடைய ஆன்மை ஒரு வந்து அத்துணோட தான் இருக்குது. அப்படியே பாயிறாரு. அதுக்கு முன்னால் என்ன ஆர்கியூமெண்ட் நடந்ததில்ல எனக்கு தெரில. பாயிறாரு அனாவசியமாக இல்லை, லெஃப்ட் கையில் அப்படி அடிக்கிட்டு அங்கே போய் விழுறாரு. திரும்ப எழுந்து 2வது பயிர் சொன்னேன். திரும்ப கரகர சுற்றுது அந்த இடத்துல அவரை கரகர சுற்றி அப்படி அடிச்சுட்டு அந்த விரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா துவாரபால விரல் வந்து இப்படி வச்சுருக்கு. எல்லா கோயில்லையும் எல்லா சாமி முன்னாலேயும் கருவறை முன்னால் கரெக்டாக அந்த விரல் அப்படி வச்சு அவருக்கு அட்வைஸ் பண்ணு, உனக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் பூலோகத்தில் தான், இங்கே வச்சுக்கூடாது. இப்படி செம்ம ஸ்டேட்மெண்ட்ரா, இது மறக்கவே கூடாதுன்னு நினச்சிங்க இல்லை. செம்ம ஸ்டேட்மெண்ட் சொல்லுது கரெக்டாக. ஏன் செயற்கையாக இவங்க மதிப்பு மரியாதை உருவாக்க முடியும் பூமியில் செய்கிறானுங்க. அதை எடுத்தும்போது கோயிலெலாம் வச்சு 63 நாயன்மார்கள்ன்றவர்கள் சிவனால் ஆட்கொள்ளப்பட்டு சிவன் கைலாயத்தில் சிவபெருமாள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் தான் அங்கே இருக்கிறவங்க. 12 ஆழ்வார்கள்ன்றது பெருமாளே ஆனவர்கள். சாயுஜ்யம் என்பதே பெருமாளே, அவர்களுக்கும் சங்கு சக்கரெல்லாம் உண்டு. அப்படி இருக்கிற கோயிலில் இந்த தேராத காஞ்சிபுரம் ஃபோட்டோ எடுத்து வைக்கிறான். சரிம்மா ரீப்ளேஸ் பண்ணுறது மெதுவாக அதெல்லாம் பண்ணி அதுக்கு ஒரு பொய் கதையை எழுதி காஞ்சிபுரம் எல்லா கோயிலும் கட்டினார். இப்போ உங்களுக்கு ஒரு அநியாயம் தெரியுமா? சிதம்பரம் கோயிலில் அங்கே பூஜை செய்கிற அந்த தீட்சிதெல்லாம் கட்டினாங்கன்னு உச்ச நீதிமன்றத்திலேயே தீர்ப்பு வாங்கி வச்சுக்கிறானுங்களாமே. அடப்பாவீங்களா, அந்த நடராஜ கேட்கணும்னு நெக்ஸ்ட் டைம் நான் சிவபெருமான் கண்டிப்பாக கேட்போம், நடராஜ என்ன நடராஜா இது அப்படின்னு கேட்கல. நான் எதுவும் சொல்லி விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லை அவருக்கு. நான் நடராஜா இதுன்னு கேட்டாலே போதான் நான் என்ன கேட்குறேன்னு அவருக்கு தெரியும். என்ன கேட்கலான்னு இருக்கிறேன். இது என்ன தான் இது எங்கே தான் போய் முடியுது? அப்படியே உலகியல் சண்டையாகவே தான் போகணுமா? இது கேட்கலான்னு தான் இருக்குது. என்ன தான் நீ விடை வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இருக்குது. எவ்வளோ பெரிய அநியாயம் இல்லை இது, கொஞ்சம் நஞ்சம் அநியாயம் இல்லை இது. உண்மையும் தான். பராந்தக சோழன் 63 நாள் பெரிய புராணம் அரங்கேற்றம் பண்ணுறான். சேக்கிழார் கொடை பிடிச்சி யானை மேலே ஊர்வலம் கொண்டு வந்து நிலைநாட்டுறான். அவனுடைய வாரிசுகளை அவங்ககிட்ட ஏமாற்றி கையெழுத்து வாங்கின்னு அது எங்களுதுன்னு ஆக்கி அவங்கள ஆடுமைக்கு விட்டு வச்சுக்கிறானுங்க. நீங்கள் பரங்கிப்பேட்டை ஜமீன் வந்து ஆடுமைக்குது. அதெல்லாம் கூட பொறுத்துக்கினே கட்சியில் என்னன்னா இவங்க தான் அந்த கோயிலை கட்டினவொன்னு தீர்ப்பு வாங்கி வச்சுக்கிறானுங்களாம். என்னது இது நியாயமா? இது பேர் ஒரு தீர்ப்பு. ஏன்னா அதுக்கு மேலே ஒரு கோர்ட்டே கிடையாதான். அதில் வாங்கிட்டாங்களாம். அவ்வளோதான், இனிமேல் ஒன்றா படிக்க முடியாது. இதுதான் பிராமணம். புரியுதா? அந்த கேம், அந்த உலகியெல்லாம் கேம் ஆடி இது மாதிரிலாம் பண்ணி வச்சுட்டு இங்கே புழுவுனான்னு சொன்னேன் இல்லையா, நீங்களாம் நான் இங்கே உங்களை மேய்க்கிற எஜமான்னா பிராமணன்னு அமிச்சான் அப்படின்ட்டு. நீ சத்திரியா வைசியான்னு இவனு எவ்வளோ தாஜா பண்ணாலும் அவனுக்கு திருப்பி கேட்க மாட்டான். ஏன்டா சத்திரியாவையும் எஜமானா வச்சான், வைசியாவும் எஜமானா வச்சான் நீ சொல்லவே இல்லையே? கேட்க மாட்டான்னு நம்பாளுங்களை மூலம் ஏதாவது இவனுக்கு தான் முன்னாடி அவன் மண்டையை அவங்ககிட்ட விற்று மரம் மண்டையை ஆக்கிறான். அவங்ககிட்ட விட்டோன்னா அவன் எல்லாத்தையும் காலி பண்ணி வாங்க மாட்டான், மரம் மண்டை 2 தட்டி அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிற மாதிரி ஆக்கி விட்டுறான்.
அவனுங்க எங்கே கேட்க போகிறான். இதே மாதிரி தான் அங்கே கேட்டாங்க. அவங்க வந்து சொன்னானுங்க, இந்த மாதிரி மூசிக்கிட்ட 10 கட்டளை இருக்குது, எங்களுக்கு தோரா இருக்குது, நீங்கள் அங்கே என்ன புழுனானு தெரியுமா? மோசேக்கு 10 கட்டளை எப்படி எழுதினார் அவர்? அந்த லேசர் கட்டளையில் கல்வெட்டுலேயே அந்த கடவுள் 10 கட்டளை எழுதுது. ரொம்ப எளிமையான கட்டளை தான், ஒன்றும் பெரிய பெரிய கட்டளை இல்லை. நீ காலை இப்படி வச்சுக்கின்னு மூக்கு இப்படி பிடிச்சிக்கின்னு தலைகீழாக தண்ணியில் முக்கின்னு கடை அப்படிலாம் எழுதலை. அப்பா அம்மாவை கடைசி காலம் வரை காப்பாற்றாதானே வெட்டி கடந்தும் வெட்டி போடு, இப்படி தான் இருக்கும். அது தெரியுதா? அந்த மாதிரி நெறிகள் 10 நெறிகள் எளிமையான அதை வந்து எழுதியே கொடுக்குது அந்த கடவுள். அப்போ ஒரு 40 நாள் தனிமையில் மேலே இருந்து சாப்பிடாமல் இருந்து அந்த கடவுள் ஒளிமயமான கடவுளிடம் நேருக்கு நேர் பேசியவர்கள் மோசேவை போன்ற யாருமே இருந்ததும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லைன்றான் பைபிளில். கடவுளோட நேருக்கு நேர் பேசியவர்கள் சொல்லிட்டு அந்த கடவுள் ஜோதி ஒளிப்பிழம்பாக வந்து எழுதி கொடுக்குது. அதை எடுத்துன்னு வரும்போது தான் இந்த 40 நாள் போனால் அங்கே குட்டி கலவனை பண்ணுற இருப்பான்ல, அவனுக்கு ஒன்று மோசே 40 நாள் சாப்பிடாம அப்புறம் ஒரு மனுஷன் இருப்பான். அந்த மலையில் யார் மோசேக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறான்? அவர் சேர்த்துட்டார். எப்போ சொல்லிட்டு நம்ம இஷ்டம் தான், இனிமேல் எல்லா தங்கத்தை போட்டு உருக்கி ஒரு தங்கத்தில் ஆடு செஞ்சு இதான் கடவுள்னு சொல்லி சுற்றி டான்ஸ் ஆடினுக்கிறானு. எந்த ஆண் ஒன்றா எந்த பொண்ணு கூட ஒன்றா இப்படி ஒன்றா இருக்கலாம், இதெல்லாம் ஒரு கட்டளையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாதுன்ட்டான் ஒருத்தன். அவ்வளோதான் எல்லாம். இவர் மலையிலேருந்து இறங்கி வரும் பார்த்தா அல்லோல படுது. 6 லட்சம் பேர் இட்டுன்னு வர்றார் அவர். பார்த்தோன்னு வெறுத்து போய் அந்த கட்டளை இவங்களுக்கு போய் நம்ம கடவுள்கிட்ட கட்டளை வாங்கினோம் அப்படின்னு அப்போ போட்டு உடைக்கிறாரு. அதை உடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போய் அப்போ வரும்போது தான் அவருக்கு 2 ஜோதி 2 பக்கம் வல்லாருக்கு ஜோதி வெளியிலே தெரியுமா. அது மாதிரி மோசேக்கு தெரியுது. அப்போ கடவுள் சொல்கிறாரு, இவரை பார்த்து பயந்து ஓடுறாங்க ஜனங்கள்லாம். ஏன்னா என்னை பார்த்து பயப்படுறாங்க. மோசே அந்த ஜோதி வந்து அவர்களுக்கு பயமுறுத்துகிறது, துணியை போட்டு மறைத்துக்கு பாரு வல்லார் முக்காடு போட்டுங்கிறார்ல, அதே மாதிரி அவரும் முக்காடு போட்டோன்னா அந்த ஜோதி மற்றவங்களுக்கு தெரியும். அப்போதே நம்ம மோசையிடாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் அவங்கள யாரெல்லாம் கெட்டு போனாங்களோ அவங்களெல்லாம் தனியாக 25,000 பேர் 40,000 பேர் பிரித்து அவங்களுக்கு வெட்டி புதைக்கிறார். அங்கேயே அவங்கள வெட்டுறதுக்குன்னே இளைஞர்களை கொஞ்சம் பேர் தயார் பண்ணி அவங்கள வெட்டி கெட்டு போனாலும் வெட்டி போச்சுட்டு அப்புறம் திரும்ப போகிறார். மலை மேலே போய் கடவுளே நான் நீ கொடுத்த இதெல்லாம் போட்டு உடச்சிட்டேன், எனக்கு திரும்ப இன்னொரு இது எழுதி கொடு. அப்புறம் அது கடவுள் முதல்ல சொல்லும் போதே அது சொல்லுது, மோசே இவங்களுக்கு போய் நீ என்கிட்ட கட்டளை கேட்குறிய, உன் ஆளுங்க அங்கே என்ன ஆயிருக்கிறாங்க பாரு, போய் பார்த்தா உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த கடவுளை அதே மாதிரி வந்து பார்த்தா எப்படிங்கிறான்னு. அப்புறம் போய் அவங்களெல்லாம் வெட்டி போட்டாச்சு. ஏன்னா அப்புறம் 10 கட்டளை எழுதி. இப்போ இவங்க எவ்வளோ பெரிய பக்திமான் மோசே, எவ்வளோ பெரிய கடவுள் விளையாட்டு இது. அவங்க எவ்வளோ தூரம் அவரை சின்சியராக ஃபாலோ பண்ணிக்கிறானுங்க அந்த யூதர்கள். பாப்பனம் நுழையிறானு வெளியிலேருந்து. பரிசேயர்கள் சதுசேயர்கள் ஸ்கிரைப்ஸ்ன்னு உள்ள நுழையிறான். இப்போங்கிறதுனால ஐயர் ஐயங்கார் பண்டிதர்கள் இதே தான். அப்படியே இந்த 3 குரூப் தாங்க அப்படியே நுழையிறானுங்க. நுழைஞ்சு அவனுக்கு விடமான்றானுங்க. இப்போ இவன் சொல்கிறான்ல, சூதரவாளெல்லாம் நாய்ங்க, அது மேய்கிற எஜமானனா பிராமணன்னு கடவுள் படைச்சிருக்காரு அப்படின்னால அதே மாதிரி அங்கே புழுவுனான். உங்களால் நம்பவே முடியாது. என்ன சொன்னான்னு தெரியுமா? மோசேக்கு எழுத்தில் கடவுள் கொடுத்த கட்டளை இந்த 10 கட்டளை, ஆனால் ஒரு காதலன்னு நிறைய சொன்னார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும், அதெல்லாம் சொல்லி கொடுக்குறது தான் எங்களை அமைச்சிக்கிறார் கடவுள் இருக்குது இன்னும். அதனால தான் சொல்லி இவனுக்கு பலே கிளாடி கிங்குங்க இவனுங்க. புழுன்னா பாப்பற புழு மாதிரி யாரும் புழுவே முடியாது. ஏன்னா ஒரு வாட்டி அவன் புழு விட்டான்னா அது நின்று நினச்சி ஒன்று 1000 வருஷம் ஏமாற்றும். நம்மளும் புழுவுனா சின்ன புழு தான். எப்படியாப்பட்ட கில்லாடி புழு கூட 8 நாளில் தெரிஞ்சிடும். எப்படியாப்பட்ட கெட்டிக்காரனும் பொய்யும் பொருட்டா 8 நாளில் தெரிஞ்சிடும். பழமொழியை வச்சுக்கிறான். 8 நாள் மேலே புழு தாங்க கண்டுபிடிச்சிடுவோம். பாப்பரம் புழுனான்னா ஏன்னா இப்படி புழுவும். அந்த கடவுள் வச்சு புழுதெல்லாம் அவனுக்கு எக்ஸ்பர்ட். அவனுக்கு கடவுளை வச்சு சொல்லி புழுவுறது. கடவுள் அமைச்சாரான், நீ இதெல்லாம் நாய்ங்க, நீ போய் அவங்களுக்கு மேய்கிற எஜமானார் பிராமண விஷயம் புளி வச்சுக்கிறாங்க சார். அது அரே ராம ஹரகிருஷ்ணன் சக்கை போடுது அப்படி உலகளாவிய இதுவாக. அதை முன்னாடியெல்லாம் சொல்ல மாட்டான். நல்லா எல்லாரையும் சேர்த்துக்கின்னு அவங்க அப்படியே அதனால தான் சொல்கிறேன் ஃபெய்த் எக்ஸ்ப்ளாய்டேஷன். முதல்ல பக்தியை உண்டாக்கிக்குவோம். தன்னை அமைப்பான கடவுள் அப்படியே குரு 3 வருஷம் நமஸ்காரம் பண்ணிக்கும். அப்படியே அவர் சொல்கிறது இவங்க எழுத்து பேசப்படாது, ஒரு என்ன சொன்னாலும் கேட்டுக்கோன்னு அந்த விசுவாசி இங்கே குரூப்பு நிறைய உருவாக்கும். அதுக்கப்புறம் சொல்கிறது பொய்ன்னு தப்புன்னு தெரிஞ்சால் கூட அவங்களால போக முடியாது. ஏன்னா விசுவாசத்தை அங்கே வச்சுக்க. அதனால தான் தவறான இடத்துல விசுவாசம் வைக்காமல் இருப்பதற்கே ஒரு புண்ணியம் வேண்டும். இல்லைன்னா இந்நேரம் உங்களால் நான் என்ன பண்ணியிருப்பேன்,
எல்லாரும் போய் அப்பப்போ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கலெக்ஷன் பண்ணிடுவாங்க, அங்கங்கே போங்கன்னு தான் அமைச்சிருப்பேன், வேற என்ன இல்லையா. அதனால் தவறான இடத்துல விசுவாசம் வச்ச உடனே அவ்வளோ பெரிய குரூப்பை கெட்டு போச்சு. இப்போ இப்போ அவன் சொல்கிறதான் ஒத்துந்தான் ஆகணும், இவங்க நாங்களாம் நாய்க்கு தான், அவர் தான் தான் வஜமானார்னு சொல்லி அவன் கண்ட கஷ்டத்தை தூக்கி அவங்கள தலைமையாக வச்சு இவங்க அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறது, அவங்க சொல்கிறத கேட்குறது, அப்புறம் அவங்க கொலை பண்ணுறது, சொல்கிற ஆளை போய் கொலை பண்ணுறது தான் இதுதான் சார் நடக்குது. இப்போ இது நான் உண்மை தெரிந்து நான் கண்டிக்கணுமோ வேணாம், அதாவது தான் நான் அதை சொல்கிறேன். பாப்பாரா கபூர் அப்புறம் இன்னைக்கு ஏகதேசி பெருமாள் அடியேனுக்கு செய்த அது சொல்ல வந்த பிரம்மேந்திரன் என்ன சொன்னார், கடவுளை நீ தெரிந்து கொண்ட பிறகு பேசினார். அது பிறகு அவர் கடுமையான ஒரு 10 வருஷம் எனக்கு நல்ல பயிற்சியெல்லாம் கொடுத்தாரு, அந்த இறைநிலையிலேயே வழி நடத்தி. அது ஒரு 2 வருஷம் கடுமையான பயிற்சி, கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு 24 மணி நேரமாக சிவான் கடை ஒரு ஈஸ்வரை போட்டு அப்படி தான் இருந்த ஒரு 2 வருடங்கள். ஆனால் அதிலேயே தேறிட்டேன், நீ விரைவில் தேறிவிட்டேன்னார். அப்புறம் ஞானானுபூதி சித்தியாச்சு, அவர் எதிர்க்கவே இல்லை, உனக்கு ஞானானுபூதி சித்தியாகிவிட்டு அப்படி இங்கே உட்காந்தே சொல்கிறார், எனக்கு அங்கே சித்தியாவது அப்படி அவ்வளோ பெரிய மகானவர். விரைவில் தேறிவிட்டார். வேறு யாராவது இருந்தால் இது வந்து இரண்டு பிறவி ஆகுமா, நான் தேர்ன அந்த நிலையை அடையிறதுக்கு 2 பிறவி ஆகும். நீ 10 வருஷத்துலேயே சீக்கிரம் சேரிட்டேன். எப்படி அந்த 10 வருஷம் சின்னதாக போச்சு, 2 பிறவி பெருசு. அதனால தான் அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்து அமைதியாக இருந்தப்போ, அப்புறம் எவ்வளோ நாள் அமைதியாக இருப்பேன், உன்னிடம் வருகிறவர்களுக்கு கடவுளை பற்றி சொல்லுன்னு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நான் இதெல்லாம் சொல்ல வரேன். அதில் பெருமாள் செய்த அருட்சியல் எல்லாம் இதெல்லாம் போட்டு எழுதியிருக்கோம். அது இல்லாமல் ராமபிரான், சீதா பிராட்டி, ஆஞ்சநேயர், செம்ம மக்களமாக அது போட்டுனே இருக்குது. இந்த குரூப்லேருந்து வரான்ல, அவனுக்கு முன்னால் ராம்னு ப்ரீஃபிக்ஸ் வச்சுக்கிறானுக்கு இந்த பழப்போன பொய்யனுக்கு குரூப்பில் இருந்து. அதுதான் அவன் பேர்லாம் எங்களுக்கு ஞாபகமானது, ஆனால் கஸ்மாலம் முடிச்சவனுங்க, அதனால் அவங்க ராம் கஸ்மாலம், ராம் குன்றோளுங்க, இப்படி தான் நான் சொல்கிறது. அவனுக்கு ராமன் போட்டுக்கிட்டு விட்டு சீதா பிராட்டி எனக்கு செய்தவர்கள், ஆஞ்சநேயர் எனக்கு சொல்லி கொடுத்த ராமனவன், ராமபிரான் தரிசனத்தை அது எல்லாமே நான் சின்னதாக போயிட்டு இருப்பேன், அவங்க பெருசாக விட்டு அதில் ஒருத்தர் வரும் இஸ் ஃபால்ஸ் குட், நான் பொய்யனா, இவர் வீடியோ நிறைய பார்த்துக்குறோம், இவன் பொய்யன் போடுறான் சார். புரியுதா? அந்த அமைப்பு எதை தயாரிக்குது, அவனை ராம தரிசனமோ ஆஞ்சநேயர் தரிசனம். அதான் சொன்னேன், ஆஞ்சநேயரோட வாழில் ஒரே ஒரு முடி கூட உன்னால் பார்க்க முடியாதுடா, ஒரு முடியை பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய புண்ணியம் வேணும், தெரியுதா? நீ வந்து என்ன பொய்யன்னு போடுறான். இதுதான் நான் உங்களை எச்சரிக்கிறது. உங்கள் பசங்க உங்கள் பேரம்பதி ஆஞ்சநேயரை பார்க்குறாங்களோ ராமரை பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக அந்த பொய்யன் கூட சேர்ந்து உண்மையாளன பொய்யன்னு சொல்கிற அந்த பாவத்துக்கு பாவ மன்னிப்பே கிடையாதுன்னாரு இயேசுபிரான். அந்த மன்னிப்பே இல்லாத பாவத்தை செய்ய வைப்பானுங்க, பார்ப்பானுங்க, தெரியுதா? அப்போ அவன் எவ்வளோ தூரம் துடிச்சுலாம் போடுறான் பாரு, இவன் வந்து பொய்யன்தான் அப்படின்னு அப்படி ஸ்ட்ராங்காக நினச்சிப்பான். அப்படியே அவன் பையன்தான், எனக்கு தெரியும் அவன் பையன்தான் அப்படின்னு இன்னொருத்தான். ஆனால் 2 பார்ப்பான் சேர்ந்து ஒன்றே போடுறான். அப்போ நான் அதை என்கரேஜ் பண்ணுவேன்னா இவன் கூட போய் என்ன ராம ராமான்றான், கிருஷ்ணா கிருஷ்ணான்றான். ராம ராமன்னா கிருஷ்ணா கிருஷ்ணான்னா ராமனும் தெரியல, உனக்கு கிருஷ்ணருன்னு தெரியல, ராம பக்தர்கள் பொய்ன்னு சொல்கிற அளவுக்கு தான் உன்னுடைய லட்சணம் இருக்குது. இதில் போய் நான் எப்படி என்னுடைய மக்களை நான் வந்து போய் இதில் சேர்ந்து அழுகி போங்க, எல்லாம் பாழா போங்க, கொஞ்சம் நஞ்ச புண்ணியத்தையும் அங்கே போய் தொலைச்சிட்டு பாவி ஆகிட்டு வாங்க, எப்படி நான் விடுறது? இப்போ நான் சொல்லிக்கிட்டே வந்தேன், என் தலைக்கு ஜெயந்திரன் வந்து பிராமண பீடாதிபதிகளாக சங்கம் கூட்டி இவனை கொல்லணும்னு சொன்னார், அதுக்கு எத்தனையோ கோடி ஒதுக்கினாங்கன்னு நான் சொல்லின்னு வரேன் 10 வருஷமாக. இது இப்போ சொன்னால் சாட்சியாக ஒரு ஆள் சொல்கிறாங்கல்ல, ஒரு அரசியல் தலைவர் வந்து எதோ சொன்னார்னு சொல்லிவிட்டு அவர் 10 கோடி ஒரு தலைக்கு வைக்கிறான் பார். இப்போ தான் நம்ம அன்பர் சொன்னார், சாமி இப்போ தான் சாமி புரியுது, நீங்கள் சொன்னதில்லை இவ்வளோ நேரம், இப்போ தான் சாமி புரியுது, நீங்கள் சொல்லும் போதெல்லாம் எனக்கு தெரியல. அது ஏன் நான் சொன்னேன், இந்த 10 கோடி வைக்கிறான் இல்லையா, அவன் வந்து அதை செய்யவும் மாட்டான், அவன் கொடுக்கவும் மாட்டான். அதனால தான் வெளிப்படையாக அவனுடைய வஞ்சகம் எப்படின்னா வெளிப்படையாக சொல்லி செய்ய மாட்டான். ஆனால் எனக்கு வச்ச ரேட்டோ எனக்கு போட்ட இதுவும் எங்கன்னா வெளிப்படையாக பேசுகிறானுங்களை பற்றியா, ஏன்னா செய்வான், செய்கிறத பார்ப்பான், வெளிப்படையாக சொல்ல மாட்டான். எவனாவது வெளிப்படையாக வாயை திறக்கிறானுங்களை பற்றி என்னை பற்றி இதுவோ, ஏன் எல்லோரும் சீக்ரெட்டாக அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, எல்லாம் பெரிய எல்லாம் முடிச்சிடுவாங்க. இப்போ அதுக்கு தான் கம்முனுறாடுங்க, இவனை எப்படியோ ஒழிச்சிடுவாங்க, கொலை பண்ணுவாங்க, அது வரைக்கும் கம்முனு ஏன் அதுக்குள்ளேயே பேசி பிரபலமாக்கிடுவானே, பேசி மாட்டிக்குவானே. எவனா ஒருத்த பேசினாலடா நீ தான்டா கொலை பண்ண அவனை பிடிச்சிங்கன்னா. அதனால் இந்த பேசாத கொலை
இருக்குது இல்லவா, அதை தான் உனக்கு செயல்படுத்துகிறோம். இந்த பேசுகிறான்ல இதெல்லாம் மிரட்டுறதுக்கு சொல்கிறத தவிர அதை செய்ய மாட்டாங்க. ஏன் செஞ்ச நேரடியாக சாட்சியாகுது, இதுவாக இருக்குது. அவ்வளோ இருக்குது சார் பாப்புறம் வஞ்சகம், இவ்வளோ தப்பிச்சு மீண்டும் நான் உட்காந்து உங்ககிட்ட பேசிக்கின்னு இருக்கிறேன். ஏகாதசியான இன்று அடியனுக்கு ஆஞ்சநேயர் பெருமான் நேரிலே சொல்லிக் கொடுத்த ராமநாம பஜனைகள் 2, அந்த 2 ராமநாம பஜனைகளை இப்பொழுது நான் செய்யலாம்.